இலங்கையை அதிர வைத்த துப்பாக்கிச் சூடு நடந்த பயங்கரம். இலங்கைக்கு அமெரிக்கா கொடுத்த மரண அடி, அதிர்ச்சியில் அனுர் அரசாங்கம். அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் குறைப்பு, சற்று முன் வெளியான தகவல். போராட்டத்தினால் திணறும் டெல்லி. ராஜபக்சர்களுக்கு எதிராக ரணில் மற்றும் மைத்ரே சூடுபிடிக்கும் இலங்கை அரசியல். மட்டக்குடி துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் உயிரிழந்துள்ளார். வத்தளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பள்ளியாவத்தை மட்டக்குடி பாலத்திற்கு அருகில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். குழந்தையொன்றின் பிறந்தநாள் விழா நடைபெற்ற மண்டபம் ஒன்றை நோக்கி இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இலங்கை உட்பட 60 நாடுகளின் பொருட்கள் மீது 10% மற்றும் 12.5% புதிய வரிகளை விதிக்கவுள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா, பங்களாதேஷ், பிரித்தானியா, காம்போடியா, கனடா, ஈக்வடோர், குவாத்தமாலா, ஒண்டூராஸ், இந்தியா, இந்தோனேசியா, ஜோர்தான், மலேசியா, மெக்சிகோ, பாகிஸ்தான், இலங்கை, டிரினிடா மற்றும் டொபாகோ ஆகிய நாடுகளின் பொருட்களின் மீது அமெரிக்கா 10% வரி விதிக்கவுள்ளது. இது தவிர சீனா உள்ளிட்ட 38 நாடுகளுக்கு 12.5% வரியை விதிப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 60 வர்த்தக பங்காளி நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா இந்த புதிய வரியை அறிமுகப்படுத்துகிறது. அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு தேசிய அவசரகால சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட 10% முதல் 50% வரையிலான பரஸ்பர வரிகளை கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உலகளாவிய வரி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வெள்ளை மாளிகையின் புதிய முயற்சியாக இது அமைகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 11 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்கள் மூலமாக இந்த பொருட்களை தள்ளுபடி நிலையில் வாங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் நேற்றைய தினம் நள்ளிரவு வெளியிட்ட 3 நிமிட காணொலி தற்போது பேசுபொருளாகியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு சம்பவங்களை தடுக்க கடுமையான தண்டனைகளை உறுதி செய்யும் புதிய வரைவு சட்டம் குறித்து இன்று நடைபெறும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குறித்த காணொலியில் பிரதமர் மேலும் தெரிவிக்கையில், வினாத்தாள் கசிவு என்பது ஒரு சிறிய விஷயமல்ல. நமது முதன்மையை பொறுப்பு மாணவர்கள் ஒரு கல்வி ஆண்டை வீணடிக்கக்கூடாது என்பதேயாகும். அதனால் தான் 22 லட்சம் மாணவர்களுக்கான மறுதேர்வை மிக குறைந்த காலத்தில் நடத்தி கடந்த ஜூலை 19ஆம் தேதியன்று முடிவுகளையும் வெளியிட்டோம். இந்த தவறில் ஈடுபட்டவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் நாம் இத்துடன் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. எனவேதான் விரைவு நீதிமன்றங்கள் மற்றும் கடுமையான தண்டனைகளுக்கான விதிகளை உள்ளடக்கிய வரைவு சட்டத்தை தயாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டேன். இந்த வரைவு சட்டம் இன்று அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு இறுதி வடிவம் பெறவுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 2வது வாரத்தில் இந்த மசோதாவை இரு அவைகளிலும் விரைவாக நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் தெரிவித்தார். உயர்நீதிமன்றங்களின் நீதியரசர்கள், முதன்மை நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மேலும் சில சிறப்பு தொழில்முறை பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பாக அரசு கவனம் செலுத்தி வரும் நிலையில் அதற்கு எதிராக திவாலான பணவீனமடைந்து எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்து வரும் பிரச்சாரம் அவர்களுக்கே எதிர்விளைவாக மாறியுள்ளது. ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. 2016 நவம்பர் 19ஆம் தேதி அரசியலமைப்பு சபை என்ற பிரதான குழு அமைக்கப்பட்டதுடன் அதன் கீழ் 6 துணைக்குழுக்களும் நியமிக்கப்பட்டன. அவற்றில் நீதித்துறை தொடர்பான விடயங்களும் ஆய்வு செய்வதற்காக தனிப்பட்ட துணைக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அந்த துணைக்குழு அனைத்து நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65ஆக நிர்ணயிக்க வேண்டும் எனவும், கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கு புதிதாக நியமிக்கப்படும் நீதிபதிகளுக்கு தேவையான அனுபவத்தை பெற்றுக் கொடுக்க உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை 70ஆக உயர்த்த வேண்டும் எனவும் பரிந்துரைத்தது. எனினும் அந்த பரிந்துரைகள் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தினால் நீதிமன்ற
நீதிமன்றங்களில் வழக்குகள் தாங்க முடியாத அளவிற்கு தேங்கியுள்ளன. அதற்கான தீர்வாக அறிவியல் அடிப்படையிலான அணுகுமுறைகளை தற்போதைய அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் இதற்கெதிராக பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2016ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசின் காலத்தில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை ஆய்வு செய்வதற்காக பல துணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அவற்றில் நீதித்துறை தொடர்பான துணைக்குழு நீதித்துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல பரிந்துரைகளை முன்வைத்தது. அந்த பரிந்துரைகளில் முக்கியமானது ஒன்று, அனைத்து நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65ஆக நிர்ணயிப்பதுடன் உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றும் அனுபவமிக்க நீதிபதிகளின் சேவையை 70 வயது வரை நீடிப்பது குறித்த யோசனையாகும். அனுபவமிக்க நீதிபதிகள் நீண்ட காலம் பதவியில் இருப்பதன் மூலம் முக்கிய நீதிபதிகளின் வழிகாட்டுதல்கள் வழங்க முடியுமே என்பதே இதன் அடிப்படை நோக்கமாக கூறப்பட்டது. இலங்கை நீதித்துறையில் நீண்ட காலமாக வழக்குகள் தேங்கி கிடக்கும் நிலை தொடர்கிறது. சில வழக்குகள் விசாரணை நிறைவடைய பல ஆண்டுகள் எடுப்பதாக விமர்சனங்கள் உள்ளன. இதற்கான முக்கிய காரணங்களாக நீதிபதிகள் பற்றாக்குறை, நீதிமன்றங்களின் பணிச்சுமை, நிர்வாக தாமதங்கள் மற்றும் போதிய வளங்கள் இல்லாமை ஆகியவை சுட்டிக்காட்டப்படுகின்றன. இத்தகைய சூழலில் அனுபவமிக்க நீதிபதிகளை உடனடியாக ஓய்வு பெறச் செய்வதற்கு பதிலாக குறிப்பிட்ட காலம் கூடுதலாக சேவையில் வைத்திருப்பது வழக்குகளின் தேக்கத்தை குறைக்க உதவும் என வாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த யோசனை ஆதரிப்பவர்கள் அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளின் அறிவும் தீர்ப்பளிப்பும் திறனும் நீதித்துறைக்கு தொடர்ந்தும் பயனளிக்கும் என கூறுகின்றனர். மேலும் புதிய நீதிபதிகளுக்கு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் வழங்குவதிலும் மூத்த நீதிபதிகள் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை புதிய நீதிபதிகளை நியமிக்கும் வரை ஏற்படும் வெற்றிடங்களை தற்காலிகமாக நிரப்புவதற்கு இந்த நடவடிக்கை உதவக்கூடும் எனவும் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையை அதிர வைத்த துப்பாக்கிச்சூடு, நடந்த பயங்கரம். இலங்கைக்கு அமெரிக்கா கொடுத்த மரண அடி, அதிர்ச்சியில் அனுர் அரசாங்கம். அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் குறைப்பு, சற்று முன் வெளியான தகவல். போராட்டத்தினால் திணறும் டெல்லி. ராஜபக்சர்களுக்கு எதிராக ரணில் மற்றும் மைத்ரே, சூடுபிடிக்கும் இலங்கை அரசியல்.